நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்டு கான்ட்ராப்ஷன் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அது எப்படின்னா கண்டினியூஸாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த அபூர்வ சகோதரர்களில் பார்த்துருப்போம்ல, குள்ள கமல் வந்து ஒரு வில்லனை கொல்லுவார். ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் பண்ணுவார். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் நாங்கள் பண்ணோம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது என்னென்னா இன்ஜினியரிங்கோட கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து விண்ட் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுது, என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் வச்சுருந்தோம் அப்படின்றதான் இப்போ இந்த இதில் பார்க்குறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹைட்டில் வந்து அந்த டாய் கார் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து வந்து ஜிக்ஸாக்கு ஒரு வளைஞ்சு போகிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. அப்புறம் வந்து சருகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, சீசா டைப்பு. புள்ளி டைப்னால் நம்ம கிணறுகளில் இருக்கும்ல, அதான் புள்ளின்னு சொல்கிறோம். டாமினோஸ்னால் ஒன்று கண்டினியூஸாக அப்படியே தட்டிக்கிட்டே போகும். உட்டனில் பார்த்துருப்பீங்க, பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்பீங்க. டிசி ஃபேன்னா நம்ம டாய் ஃபேன். அப்புறம் வந்து தெர்மாக்கோலில் செஞ்ச போட்டு, ஏர் ஃபில் பண்ணல பலூனு, எலக்ட்ரிக் பல்பு. அப்புறம் வந்து ஆரோ போய் ஒரு இடத்துல புல்சைன்னு ஒரு இடத்துல வந்து அதை பஞ்ச் பண்ணுவோம். அதாவது போய் குத்து நிற்கும். அடுத்து சால்ட்ரிங் அயனு, மிரர் டு மிரர் வந்து அதாவது கண்ணாடியிலேருந்து கண்ணாடி நம்ம எங்களோட டீம் பேர் அதில் தெரியும். ஒரு கண்ணாடியில் வச்சா மிரர் இமேஜ் அதாவது தலைகீழாக தெரியும். இன்னொரு கண்ணாடி வச்சுருக்க ரிஃப்ளெக்ட் ஆகி பேர் கரெக்டாக தெரியும். அடுத்து என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த கவுண்ட்ஸ் பார்க்குறோம். டாய் காரு, மொபைலு, மார்பிள்னால் குண்டு, நம்ம குண்டு ஆடுவோம்ல, பிளாஸ்டிக் பாலு, மெழுகுத்திரி, மேட்ச் ஸ்டிக்கு, டீ கப்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறோம். வீடியோ இப்போ இருக்கிறது வந்து அந்த 3 அடியில் வந்து ஹைட்டில் வச்சுருக்கோம்ல. அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க விளாடுவாங்கள்ல, அந்த காரை தான் வச்சு மூவ்மெண்ட் பண்ணுறோம். அது எப்படின்னா ஃபோன் வைப்ரேஷன், அந்த ஃபோனுக்கு பின்னாடி ஃபோன் வச்சு அந்த ஃபோன் வைப்ரேட் ஆகுது வச்சு கார் மூவ்மெண்ட் ஆகுது. கார் தள்ளும். ஃபோன் வைப்ரேஷன் எப்படின்னா நம்ம கால் பண்ணி அந்த ஃபோனை வைப்ரேட் பண்ண வைக்கிறோம். கீழே கொண்டு வரோம் அந்த குண்டு வந்து நான் சொன்ன அந்த சிக்ஸாக் அரேஞ்ச்மெண்ட் சொன்னேன். அந்த பைப்பு வந்து நம்ம கீழே அப்படியே சொல்லிட்டு வச்சுருக்கோம். அது வெளியே வந்து அந்த பாலை கீழே இருக்க கப்பில் தட்டி மேலே இருக்க பாலை தட்டுது. அந்த பால் அடுத்த குண்டு வந்து ரொம்பவே ஸ்லோ மோஷனில் கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் குண்டு வந்து அதெல்லாம் தெரியும் அப்படின்றனால அந்த காணொலி வந்து ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்கோம். அந்த பால் வந்து அந்த கப்பில் வீடியோ வந்து கப்பில் விழுந்தோடனே அந்த இடத்துல அந்த டச் பண்ணுது. அந்த புள்ளியில் வந்து புள்ளின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் சொன்னால் அந்த புள்ளியில் வந்து அந்த வயர் டச் ஆகி அந்த பல்ப் எரியுது. இதில் வந்து இந்த இது ஃபேன் ஓடுது. அந்த ஃபேனில் வந்து அந்த போட் அரேஞ்ச்மெண்ட் தெர்மாக்கோலில் பண்ணியிருக்கோம். அந்த ஃபேன் வந்து அந்த போட்டை தள்ளுது, அந்த தண்ணியில் இருக்கிற போட்டை தள்ளுது. ஆனால் அதால் போக முடியல. அது வந்து அந்த மெழுகுத்திரியில் வந்து தீ பட்டது. அது எரிஞ்ச உடனே தான் அந்த பலூன் வந்து எதிர்த்தாப்பில் வச்சுருக்கோம்ல, அந்த பலூனை போய் உடச்சோடனே அந்த மேலே இருக்க ரோஸ் கலர் பால் வந்து அடுத்த மூமெண்ட்டுக்கு போகுது. அதே பேரலாக வந்து பக்கத்தில் இருக்க வாளி, நம்ம வீட்டிலலாம் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற அந்த மெக்கானிசமும் ஒர்க் ஆகி அதில் அந்த பலூன் மேலே தான் வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டோட மெக்கானிசம் சொன்னல, அதை வந்து நம்ம மேலே வச்சுருக்கோம். அப்போ பலூன் உடையும் போது ஃப்ளோ உடனே ப்ராசஸ் வந்து அந்த சுவிட்சு போய் அந்த ப்ளக் போர்டு ஆன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளக் போர்டில் வந்து சால்ட்ரிங் அயன் சொல்லுவோம். நம்ம எலக்ட்ரானிக்ஸில் வந்து அந்த சிப்பு வயர்ஸ் எல்லாம் சால்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு மெல்ட்டிங் ஸ்டேட் ஒன்று இருக்கும். அதாவது ஹீட் ஆகி அதை மெல்ட் பண்ணி வெல்டிங் டைப் மாதிரி நம்ம சால்ட்ரு பண்ணுறது அந்த சால்ட்ரிங் சொல்லுவோம். அந்த சால்ட்ரிங் வந்து சப்ளை கொடுத்தோடனே ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 1 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அதனால் நம்ம வந்து அந்த பேரெல்லாம் அப்போ எரிஞ்சிச்சுல அந்த பல்புக்கிட்ட வந்திருக்கோம். அந்த பல்புக்கு மேலே என்ன வச்சுருக்கோன்னா ஒரு பிளாஸ்டிக் பால் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து வெண்ணெய், இந்த க்ரீஸ் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது வச்சுருக்கோம். அது வந்து ஹீட் கீழே கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அது அந்த க்ரீஸோ வந்து மெல்ட் ஆகி அந்த பாலை வந்து கீழே மூவ்மெண்ட் ஆகுது. நம்ம வச்சுருக்க இடம் வந்து சர்க்கிளாக இருக்கிறனால டக்குன்னு மூவ்மெண்ட் ஆகிடுது. அந்த பால் போய் என்ன பண்ணுது, கண்டினியூஸ் ப்ராசஸில் அந்த அந்த காரு, அந்த டாய் காரை வந்து தள்ளுது. அந்த தள்ளுனதில் வந்து மெழுகுத்திரி நம்ம அந்த இடத்துல வந்து ஏற்கனவே நம்ம பொருத்தி வச்சுருக்கோம். அது போய் அந்த சூடம் வச்சுருக்கோம், அதில் போய் பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேனக்குள்ளே என்ன வச்சுருக்கோன்னா சுற்றியில் வச்சு இழுத்து நம்ம அந்த ஆரோ இருக்குல்ல, வில் அம்பு சொல்லுவாங்களா, அந்த வில்லை வந்து நம்ம அதில் வச்சுருக்கோம். அது போய் அந்த புல் சைன் போட்டிருக்கலாம், அந்த ஒயிட் கலரில் தெர்மாக்கோல் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் புல் சைன் சொல்லுவாங்க. இந்த பாரா மார்க்கில் காட்டுவாங்க. இதில் போய் கரெக்டாக அது பஞ்ச் பண்ணும். அது எவ்வளோ ஃபோர்ஸில் பின்னாடி பண்ணிக்கணுமோ அந்த வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி படுது. கிளாப் பண்ணுறாங்க. இது பேரலாக வந்து அதை முடிச்சிட்டோம். இது வந்து நம்ம அப்போதை அந்த சால்ட்ரிங் அயனை ஆன் பண்ணிச்சுல, அந்த இதுதான் வச்சுருக்கோம். இதிலேருந்து எப்படி எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா, இதுலேருந்து ஃபயர் பண்ணணும். ஃபயர் பண்ணோமா என்னென்னா ஒரு 4-5 தீக்குச்சி அந்த இடத்துல வச்சுருக்கோம். இந்த தீக்குச்சியோடு சேர்த்து ஒரு கயிறை வந்து கெட்டி வச்சுருக்கோம். அந்த கெட்டி வச்சுருக்க என்னென்னா அதுலேயும் ஒரு டாய் கார் வச்சுருக்கோம். அந்த டாய் காரில் வந்து
9 வோல்ட் பேட்டரி வச்சு கனெக்ட் பண்ணி கீழே பிளேட் வச்சுருக்கோம். அந்த பிளேட்டில் வந்து வயர் டச் ஆகிட்டு இது கட் பண்ணோன்னே அது டச் ஆகும் போய் இந்த வயர் இந்த பார்த்திங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் தெரியும். கீழே வந்து பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டோட அந்த வயர் டச் ஆகும்போது மேலே அந்த வண்டி மேலே பஸர் வச்சுருக்கோம். அந்த சவுண்டுக்காக ஆக்சுவலாக அது டச் ஆகுது, அது மூமெண்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அந்த வண்டியை கட்டி வச்சுருக்கோம் தான் சொல்லணும். இப்போ பேர்ன் ஆகுதா, அந்த பேர்ன் ஆனோடனையும் அது அந்த த்ரெட்டு கட் ஆகிடுது. கட் ஆனோடனே இப்போ இது மூமெண்ட் ஆகும் பாருங்கள். மூமெண்ட் ஆனால் அடுத்த ப்ராசஸ் வருது. இந்த சவுண்டு கேட்குது. இங்கே வந்து நம்மளோட டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து 2 மிரராக வச்சுருக்கோம். மிரர் டு மிரர் இமேஜ் போட்டுனா உள்ளே வந்து அந்த டெக்ஸ்ட்டு நேராக தெரியும் அப்படின்றனால இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். நாங்கள் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்றது காட்டுது. ஆக்சுவலாக அந்த மெக்ரோஸ் அப்படின்றது தான் எங்களோட இது பேர். அது வந்து என்னென்னன்றது அதுக்கு அடுத்தும் பார்க்கலாம். அந்த புல்சை, இந்த அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த சுற்றிலாம் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இதில் போய் நிறைய இடத்துல வின் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி போனது தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. அங்கேயும் வின் பண்ணோம். எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தான். இதில் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வடபழனி பிரான்ச்சில் ஒன்று இருக்குது. இது வந்து வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னையிலே இன்னொரு இன்ஜினியரிங் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இருக்குது. அதுதான் வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து வந்து விஐடியும் போனோம். வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போனோம். அங்கே செகண்டு. அதுக்கடுத்து வந்து நம்ம அந்த மெக்ரூஸ் அப்படின்ற அந்த டீம் நேம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா மெக்கானிக்கல், கெமிக்கல், கிராவிட்டி, ரோட்ரி, எலக்ட்ரிக்கல், விண்ட் அண்ட் சயின்ஸ். இது எல்லாமே நம்ம கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கிறதுனால இதை வந்து மெக்ரோஸ் அப்படின்னுங்கிற ஒரு பேர் வச்சோம். இது எதுவுமே வந்து எந்த இடத்துலையும் ஒரு டச் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஃபினிஷ் பண்ண வரைக்கும் எந்த டச்சுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துச்சு. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் இன்னொரு வீடியோவில் கூட கொடுக்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.